நீங்கள் பகிர்ந்த தகவல்கள் அனைத்தையும் வரிசைப்படி ஒவ்வொன்றாக இங்கே வழங்குகிறேன். மண் மூட்டை கட்டுமானத்தின் எர்த்பேக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு படிநிலையையும் மிக தெளிவாக விளக்கியுள்ளீர்கள். மண் மூட்டை கட்டுமானம் எர்த்பேக் கன்ஸ்ட்ரக்ஷன் மைனஸ் முழு வேலை முறை. 1. நிலம் தயார் செய்வது. முதலில் கட்டப்போகும் இடத்தை அளந்து மார்க் செய்ய வேண்டும். சுவர் வரப்போகும் பாதையை கயிறு கட்டி குறிக்க வேண்டும். பிறகு அடித்தளம் ஃபவுண்டேஷன் தோண்ட வேண்டும். அடித்தள அளவு. சாதாரண வீடு என்றால் 2 முதல் 3 அடி ஆழம். மண் பலவீனம் இருந்தால் 4 அடி வரை தோண்ட வேண்டும். இதன் அகலம் சுவரை விட சற்றே அதிகமாக இருக்க வேண்டும். 2. அடித்தளம் நிரப்புதல். தோண்டிய குழியில் ஜல்லி, கல் சிப்பி மற்றும் கிராவல் ஆகியவற்றை நிரப்ப வேண்டும். இவற்றை நன்றாக தட்டி கம்பாக்ஷன் உறுதியாக்க வேண்டும். இது தண்ணீர் தேங்காமல் நிலத்தடிக்கு செல்ல உதவும். 3. முதல் மூட்டை அடுக்கு பேஸ் லேயர். பாலிப்ரோபிலின் மூட்டைகளில் மண்ணை நிரப்ப வேண்டும். தேவைப்பட்டால் மண்ணுடன் சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு லைம் சிறிதளவு கலக்கலாம். மூட்டைகளை வரிசையாக அடுக்கி ஒவ்வொன்றையும் தட்டி சமப்படுத்த வேண்டும். 4. கம்பி வைப்பது பாப்ட் வயர். முதல் அடுக்கு மூட்டைகள் முடிந்ததும் அதன் மேலே முள் கம்பி பாப்ட் வயர் வைக்க வேண்டும். இது வேலை கம்பி என்றும் அழைக்கப்படும். இது அடுத்த அடுக்கு மூட்டைகளை வலுவாக பிடித்துக் கொள்ளவும் சுவர் வழுக்காமல் இருக்கவும் மிகவும் முக்கியமானது. 5. அடுத்த அடுக்குகள். மீண்டும் மண் நிரப்பிய மூட்டைகளை மேலே அடுக்கி தட்டி சமப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு அடுக்கிற்கும் இடையில் மீண்டும் முள் கம்பி வைக்க வேண்டும். இதே முறையில் அடுக்குக்கு மேல் அடுக்காக சுவரை எழுப்ப வேண்டும். 6. கதவு மற்றும் ஜன்னல் அமைத்தல். கதவு மற்றும் ஜன்னல்கள் வரப்போகும் இடங்களில் மர ஃப்ரேம்ஸ் வைக்க வேண்டும். அந்த ஃப்ரேம்களை சுற்றி மூட்டைகளை அடுக்கி கட்டுமானத்தை தொடர வேண்டும். 7. கூரை அமைத்தல். சுவர் முழு உயரத்தை எட்டியதும் RCC கூரை, டோம், வட்ட வடிவ கூரை அல்லது மரக்கூரை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை அமைக்கலாம். 8. பிளாஸ்டர், பூச்சு வேலை. சுவரின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் மண் பிளாஸ்டர், சிமெண்ட் பிளாஸ்டர் அல்லது ஜிப்சம் பினிஷ் செய்ய வேண்டும். மழையிலிருந்து பாதுகாக்க நீர்ப்புகா பூச்சு, வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் செய்ய வேண்டியது அவசியம். இறுதி வேலைகள். தரையை சமப்படுத்துதல், மின்சாரம் மற்றும் தண்ணீர் இணைப்புகளை வழங்குதல். இறுதியாக வர்ணம் பூசுதல், பெயிண்டிங் மற்றும் மெருகூட்டல் வேலைகளை செய்தல். கட்டுமானத்தின் முக்கிய சுருக்கம். 1. நிலம் அளவீடு செய்தல். 2 முதல் 3 வரை அடித்தளம் தோண்டுதல். 3. கல் நிரப்பி தட்டி உறுதி செய்தல். 4. மண் மூட்டைகளை அடுக்குதல். 5. ஒவ்வொரு அடுக்கிலும் முள்கம்பி வைப்பது. 6. கதவு, ஜன்னல் ஃப்ரேம்களை அமைத்தல். 7. கூரை வேலைகளை செய்தல். 8. பூச்சு மற்றும் இறுதி வேலைகளை முடித்தல். கவனிக்க வேண்டியவை. மண் கலவை சரியாக இருக்க வேண்டும், கம்பி சரியாக வைக்கப்பட வேண்டும் மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு முறைகளை சரியாக செய்ய வேண்டும். தகவல் வழங்கியவர் SAK முசபிஹு. இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன.